இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங், அதாவது கணக்கியல் ஓர் அறிமுகம். ஃபண்டமெண்டலாக அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் அக்கௌண்டிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அதாவது கணக்கியல் சமன்பாடு. இந்த கணக்கியல் சமன்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். எந்த ஒரு டிரான்சாக்ஷனுடைய முடிவிலையுமே, எந்த ஒரு நடவடிக்கையுடைய இறுதியிலையும் சொத்துக்களின் மதிப்புங்கிறது முதல் மற்றும் பொறுப்புகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இதுதான் கணக்கியல் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேப்லர் காலம். இதில் சொத்துக்கள் அசெட்ஸுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ் சில மதிப்புகள் கொடுத்துருக்காங்க, கேபிட்டலில் கொஷின் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் கொஷின் மார்க்ஸ் இருக்குதோ அந்தந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சொத்துக்கள் 30,000, பொறுப்புகள் 20,000, முதல் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே சொத்துக்களுடைய கூடுதலும் முதல் பொறுப்புடைய கூடுதலும் சமமாக இருக்கணும் இல்லையா? அப்போ இங்கே 30,000 இருக்குது. அப்போ ரைட் சைடும் இந்த ரெண்டு காலம்லையும் சேர்த்து மொத்தம் 30,000 வரணும். அப்போ இங்கே ஏற்கனவே 20,000 இருக்கு இல்லையா? அப்போ பேலன்ஸ் இங்கே வந்து 10,000. அடுத்து இரண்டாவது பி காலமில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் 60,000 கொடுத்துருக்காங்க, முதல் பொறுப்புகள் 25,000, முதல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான் இந்த 60,000 இந்த சைடு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 60ல் 25 மைனஸ் பண்ணியாச்சுன்னா மீதி 35,000. இதுதான் முதல் தொகை. சரி, அடுத்து சில சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் முதலுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல். இப்போ இந்த ரெண்டும் வந்து டோட்டல் பண்ணால் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? 25 + 30 டோட்டலாக 55,000. அடுத்தது டியில் அதே மாதிரி இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணால் வரக்கூடிய மதிப்பு தான் இங்கே சொத்துக்களில் வரும், 90,000. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈயில் சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க 25,000, பொறுப்புகள் கொடுக்கல, முதல் தொகை 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 25,000 இந்த ரெண்டு காலம்லேயும் சேர்த்து டோட்டல் பண்ணும்போது 25,000 வரணும். அப்போ இங்கே மீதி தொகை 10,000. அதே மாதிரி ஃபைனலான ஸ்டெப்பு, முதல் சொத்துக்கள் வந்து 40,000, அசெட்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டி அண்டு கேபிட்டல் ரெண்டும் சேர்த்து 40,000 வரணும். அப்போ இங்கே என்ன வரும்? 10,000. ஓகேங்களா? இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை எப்படி சமன் செய்கிறது, கணக்கியல் சமன்பாடை எப்படி முழுமையாக்குறது அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கணக்கியல் சமன்பாட்டை இந்த எடுத்துக்காட்டு கணக்கு மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த கொஷினை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது தமிழ் வேர்ஷன். அதே கொஷினுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். இதையும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வர பர்டிகுலர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ கொஷின் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பார்த்த கொஷினுக்கான சொல்யூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். செல்வியின் ஏடுகளில் இருந்து அப்படின்னு நம்ம இதோடைய அந்த ஃபார்மேட் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த கொஷினில் வந்து உங்களுக்கு என்னென்ன சொத்துக்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பொறுப்புகளுடைய பேர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ரொக்கம், சரக்கிருப்பு, வங்கி அப்படின்னு இருக்குது. இது கூட சேர்த்து அரைகலன் அப்படின்னு இருந்துச்சுன்னா தனியாக நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இந்த அசெட் சைடே போட்டுக்கிறோம். இப்போ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் 3 விதமான அசெட்ஸ் தான் இருக்குது, 3 விதமான சொத்துக்கள் இருக்குங்கிறதுனால 3 காலம்ஸ் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன், வங்கி கடன் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்கே நம்ம அசெட்டுக்கு கேபிட்டலுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கைங்கிற காலமில் நம்ம ஒவ்வொரு கொஷினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெட்டிஸ் அந்த பாயிண்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம்.
ஸோ இந்த கேஷை வச்சு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எதுலெல்லாம் என்ட்ரி பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு பிஸ்னஸில் பணத்தை போட்டார் அப்படின்னா அதுக்கு பேர் முதல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் காலமில் அதை அஃபெக்ட் பண்ணும். அதே சமயம் ரைட் சைடில் ஈக்குவலண்ட்டாக கேபிட்டல் காலம் முதல் பத்தியிலையும் அந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் முதலுடன் தொழில் தொடங்கியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே அந்த 1 lakh வந்து வந்திருக்கு. அதனால் நம்ம ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம ஆட் பண்ணால் ரைட் சைடு ஒன்று ஆட் பண்ணணும். இல்லை நம்ம லெஃப்டில் ஆட் பண்ணி லெஃப்ட்லேயே வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ தான் சமன்பாடு சமமாக இருக்கும் எப்போவுமே. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 lakh. ஓகேங்களா? இப்போ இது முதல் நடவடிக்கை, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். செல்வி 1,00,000 ரூபாய் முதலுடன் தொழிலை தொடங்கியிருக்காங்கங்கிறத நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷனில் எழுதிக்கிறோம். ஸோ இந்த சமன்பாடு அப்படின்னு நெக்ஸ்ட் காலமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கு கீழே என்ன எழுதணும் அப்படின்னா ஈக்குவேஷன், சமன்பாடு. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷில் மட்டும் எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம்னா தமிழில் மட்டும் எழுதிக்கோங்க. நான் நடத்தும்போது பைலிங்குவலாக தான் நடத்துவேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் காலம்க்கு நேராக 1 lakh, இந்த சின்ன காலம் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா ஈக்குவல் டு போகிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு 1 lakh. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்து ரெண்டாவது பர்டிகுலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க், வங்கியில் செலுத்திய ரொக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷனோட பேர் எழுதிக்கிறோம். என்னென்ன செய்கிறாங்களோ அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனில் வந்து எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 1 lakhல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேஷை எடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஏற்கனவே அவங்க போட்ட கேபிட்டல் வந்து 1,00,000 ரூபாயிலிருந்து எவ்வளோ பணம் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா 60,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் 60,000. ஓகேங்களா? இது வந்து ரொக்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க இல்லையா? அடுத்து அது எங்கே ஆப்வியஸாக எங்கே வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க? வங்கி. ஸோ பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் 60,000. இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே ஏற்படாது. அதனால் இங்கே நீங்கள் எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கான சேஞ்சஸ் மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஃபைனலாக இங்கே சமன்பாடு, சமன்பாடுங்கிற காலமில் இந்த 1 lakhல வந்து 60,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 40,000 இருக்கும். இங்கே வந்து 60,000 இருக்குது. ஓகேங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கேபிட்டலோடைய 1 lakh அப்படியே தான் இருக்குது. இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு இல்லைங்களா? டேலி ஆகிடுச்சு. 40 + 60 லெஃப்ட் சைடு 1 lakh டோட்டல் வருது. அதே மாதிரி ரைட் சைடு 1 lakh டோட்டல் வருது. அடுத்து மூணாவது டிரான்சாக்ஷன், borrowed loan from bank. வங்கி கடன் வாங்கியது. ஸோ இந்த பேங்க் லோன் அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து அதிகப்படுத்தும் இல்லையா? இப்போ நீங்கள் சப்போஸ் பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கையில் கேஷ் அதிகமாகும், அதே சமயம் உங்களுடைய கடனும் அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ நம்ம கேஷ் காலமில் வந்து அவங்க எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ அதை வந்து ஆட் பண்ணணும்.
பேங்க் காலமில், ஏன்னா நமக்கு வந்து லோன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேங்க்கில் தான் கிரெடிட் ஆகும் இல்லைங்களா, அதனால் ப்ளஸ் 25,000. இந்த ரைட் சைடில் கேபிட்டலில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, இல்லை லெஃப்ட் சைடில் நம்ம இந்த ப்ளஸுக்கு பதில் அதை மைனஸ் பண்ண முடியுமானா ஒன்றுமே முடியாது. நம்ம லோன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் லயபிலிட்டி பொறுப்புகள் பக்கத்தில் வங்கி கடனில் வந்து கடன் வந்து அதிகரிச்சிருக்கு, அது வந்து ப்ளஸ் 25,000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் சைட்ஸில் ஒரே மாதிரி ப்ளஸ்னால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைட்ஸ் சேம் சைடில் ஒரு ப்ளஸ் பண்ணால் இன்னொரு மைனஸ் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணால் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதுக்கான ஈக்குவேஷன். ஸோ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போன ஈக்குவேஷனில் இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வரணும். 40,000, அதில் ஏதாவது லெஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகலை, அந்த 40,000 அப்படியே தான் இருக்குது. அடுத்தது பேங்க்கில் 60,000ஓட போன ஈக்குவேஷனில் இந்த ரெண்டாவது டைம் தேர்ட் ஸ்டெப்பில் 25 ஆட் ஆகிருக்கு. அப்போ மொத்தத்தில் 85,000. அப்போது 40 + 85 1,25,000 ரைட் சைடு நம்ம காட்டணும் இல்லைங்களா. இதில் வந்து 1 lakh, பேங்க் லோனில் வந்து 25,000. அப்போ டோட்டலாக 1,25,000 டேலி ஆயிடுச்சு. அடுத்தது 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் செல்வி என்ன செஞ்சுருக்காங்க, பாட் குட்ஸ் அண்ட் பெய்ட் பை செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷாக கொடுக்காம செக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அப்படின்னா தான் கேஷ் காலமில் நம்ம என்ட்ரி பண்ணணும். செக் அப்படிங்கிறதுனால அது நம்ம பேங்க் காலமில் என்ட்ரி பண்ணணும். காசோலை விடுத்து சரக்கு வாங்கியது 10,000. ஸோ இவங்க வந்து ஸ்டாக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கான ஸ்டாக்கை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க 10,000 ரூபாய்க்கு ப்ளஸ் 10,000. அடுத்து அதே சமயம் அவங்க எதுலேருந்து பே பண்ணியிருக்காங்க, கேஷ் கொடுத்து ஸ்டாக் வாங்கினாங்களான்னா இல்லை, பேங்க் செக் மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்போ பேங்க் பேலன்ஸ்லேருந்து ஒரு 10,000 கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரே சைடில் வந்ததுனால இந்த சைடில் எந்த சேஞ்சஸும் நமக்கு தேவையில்லை, இது டேலி ஆயிடுச்சு. ஒரே சைடில் ப்ளஸ்ஸும் மைனஸும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனில் வந்து நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணும்போது போன ஈக்குவேஷனில் 40,000 அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் ஏற்படலை, அதனால் அந்த 40,000 எழுதிக்கிறோம். அடுத்து செகண்ட் காலமில் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10,000, அதை வந்து எழுதிக்கிறோம். தேர்ட் காலமில் 85,000லேருந்து ஒரு 10,000 மைனஸ் ஆகிருக்கு, ஸ்டாக் செக் கொடுத்து வாங்கினதுனால. அதனால் பேலன்ஸ் வந்து 75,000. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 lakh அப்படியே தான் இருக்குது, இந்த 25,000ம் அப்படியே தான் இருக்குது. 125 இந்த சைடும் 1,25,000 டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, cash withdrawn for personal use.
சொந்த தேவைக்காக எடுத்தது. நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கேஷ் வித்ட்ரான் அப்படிங்கிறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபார் ஆஃபீஸ் யூஸ், இன்னொன்று பர்சனல் யூஸ். வங்கி செலவுகளுக்காக அல்லது சொந்த செலவுகளுக்காக, அலுவலக செலவுகளுக்காக அல்லது சொந்த செலவுகளுக்காக. இப்போ அலுவலக செலவு அப்படின்னு சொல்லும்போது அது பிஸ்னஸ்க்குள்ளேயே தான் ரொட்டேஷன் ஆகுதுங்கிறதுனால நமக்கு டோட்டல் வந்து குறையாது. அதாவது அலுவலக செலவுக்கு பணம் எடுக்கும்போது டோட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகாது. அதே சமயம் சொந்த செலவுக்காக அப்படிங்கும்போது, பர்சனல் யூஸ்க்காக எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த டோட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த 1,25,000 இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறது இல்லையா, அதுலேருந்து அவங்க 5,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அப்போ அது வந்து 1,20,000 மாறிடும் 2 சைடுமே. அது எப்படி எந்தெந்த காலம்ஸில் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணுறது? கேஷ்லேருந்து ஒரு 5,000 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேபிட்டல்லேருந்தும் -5,000. புரியுதுங்களா? அப்போது சொந்த தேவை அப்படின்னு வரும்போது நீங்கள் 2 சைட்லேயுமே மைனஸ் பண்ணணும். அதே ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொன்னால் அது வேறு மாதிரி என்ட்ரிஸ் வரும். அது வேறு கொஷின்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன் சமன்பாடு பார்க்கும்போது இந்த 40,000 மைனஸ் 5,000 35,000. இந்த 10,000 அப்படியே தான் இருக்குது, அதை அப்படியே கேரி பண்ணிக்கிறோம். அடுத்த காலமில் இந்த 75,000 அப்படியே கேரி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 35 + 10,000 45, 1,20,000 இந்த சைடில் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் 1,00,000ல் 5,000 போச்சுன்னா மீதி 95,000, அதுக்கப்புறம் 25,000. இது ரெண்டுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் கூட்டல் பொறுப்புகள் டேலி ஆயிடுச்சு. அடுத்தது 6th டிரான்சாக்ஷன், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அலுவலக தேவைக்காக எடுத்தது. இதை எப்படி நம்ம வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம் இந்த அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எடுத்திருக்காங்க? 3,000. வங்கி பேங்க்லேருந்து 3,000 மைனஸ் பண்ணணும், கேஷில் 3,000 வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரே சைடில் வரதுனால டோட்டல் வந்து சேஞ்சஸ் ஏற்படாது. ஸோ ஈக்குவேஷன் சமன்பாடு 35 + 3 38,000. இது ஒரு 10,000. இது வந்து 72,000. 3,000 மைனஸ் பண்ணிடுது. ஓகேங்களா? 38 + 10 48,000, 50, 1,20,000. அப்படியே போன ஈக்குவேஷனில் என்ன டோட்டல் இருக்கோ அதே தான் இப்போயும் இருக்குது. இந்த சைடில் எந்த சேஞ்சஸுமே ஏற்படலை. அதனால் போன ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அதே வேல்யூஸை இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் கணக்கியல் சமன்பாட்டை எப்படி வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்.
ஸோ அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சேம் சைடில் 2 ப்ளஸ் அட் அ டைமில் வராது. ஒரு ப்ளஸ் வந்தால் அதே அமௌண்ட்டு மைனஸில் வரும். ஆனால் டிஃப்ரெண்ட் சைடில் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்லேயும் ப்ளஸ் வரும், இல்லை மைனஸ் வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்லேயும் மைனஸ் வரும். இந்த மாதிரி ஓகேங்களா. சேம் சைடுனா மைனஸ் ப்ளஸ் ஒரே அமௌண்ட்டுக்கு வரணும். ஆப்போசிட் சைடுனா ஒரே மாதிரி சைனாக இருக்கணும். மைனஸ்னால் மைனஸாக தான் இருக்கும், ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி கேஷ் விட்ரானில் பர்சனல் யூஸ், ஆஃபீஸ் யூஸ், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பர்சனல் யூஸில் நம்ம பணம் எடுக்கும்போது டோட்டலை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஆஃபீஸ் யூஸ்க்கு டோட்டல் வந்து